மன்னன் தலைமை பட்டரை கூப்பிட்டு கேக்குறாரு. அவர் இடது பக்கமா இருந்த தண்ணீர் தான் அந்த பெரியவர் கொண்டு வந்திருந்த அழகிய மணவாளன் சிலை மேல இருந்த அந்த துணியோட தண்ணீர்ங்கிறத ஒத்துக்கிறாரு. இதுல இருந்தே அந்த பெரியவர் கொண்டு வந்திருந்ததுதான் உண்மையான ரங்கன் சிலைங்கிறது நிரூபணமாகுது. இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வில்வ மர தடிவாரத்துல ஒரு ரங்கநாச்சியார் சிலை தோன்றுது. அத மன்னன் அதிசயத்தோட எடுத்துட்டு வராரு. அப்ப அந்த வயதான பெரியவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் ரங்கநாச்சியார் அங்க புதைச்சோம், ஆனா ரங்கனை புதைக்கிறதுக்கு முன்னாடிதான் மாலிக் கபூர் எங்களை பிடிச்சிட்டான்னு உண்மைய சொல்றாரு. இதுல இருந்தே இந்த ரங்கனும் ரங்கநாச்சியாரும் தான் பழங்காலத்துல இருந்து வழிபட்டு வந்த சிலைகள்ங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலும் இத்தனை நாளா நடுவுல நம்ம வழிபட்ட சிலைய தூக்கி போடக்கூடாதுங்கிறதுக்காக 3 சிலைகளையும் ஒன்னா பிரதிஷ்டை பண்ணி ஸ்ரீரங்கம் கோவில வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்குமே நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க 2 ரங்கன் சிலைகள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி சுரதானிய ஞாபகம் வைக்கக்கூடிய விதமா அந்த கோவில்ல துலுக்க நாச்சியார்ங்கிற ஒரு சன்னதியும் இருக்கு.